வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இந்த லீவ் டைம்ல படிங்கடானா லீவ் டைம்ல படிக்காம எக்ஸாம் அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மொத்த புக்கியம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பேஜ படிக்கிறதா இந்த பேஜ படிக்கிறதா இந்த கொஸ்டின் படிக்கிறதா இந்த கொஸ்டின் படிக்கிறதான்ட்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல படிச்சுன்னு சுத்தம் சில கும்பல்கள். அதாவது படிக்கிற பசங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த லீவ் எக்ஸாம்காக லீவ் விட்டுருப்பாங்க பாருங்க, அந்த லீவ்ல உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உக்காந்து எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸ்ட் டைம் அவங்களாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் வாங்க பாருங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணணும்னா, மொத்தமா உட்காந்து ஒரே நாள்ல படிப்பாங்க, ஒரே நாள்ல கூட இல்ல ஒரு அவர்லயே படிப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டரா தான் மாறி போய் கிடைக்கிறாரு நம் விஜய். எஸ், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த 30 நாளைக்கும் மேலையில இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் ஒரே நாள்ல நான் 2 மாவட்டத்தையும் கலக்கிறேன், 2 மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன் பாரு, எப்படி நான் என் ஹோம்வொர்க் எல்லாம் முடிக்கிறேன் பாரு அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட், அப்புறமா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலயும் எங்க பேசி தெரிக்க விட்டு இருக்கிறாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க அண்ணன் பேச்சுக்கெல்லாம் மவுஸே கிடையாது. எங்க அண்ணனோட முகத்துக்கு தான் மவுஸ். அதனால எங்க அண்ணன் ரோட் ஷோ வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோட் ஷோ போயிருக்காரு. அதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் 2 கேஸ் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்திருக்கு. என்னடா 2 கேஸ்ன்ற புலிப்பட கேஸா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. புலிப்பட கேஸ் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எங்க ஏப்ரல் 20 மறந்துட்டீங்களா? அதாவது விஜய் மற்றும் சங்கீதா, அவருடைய மனைவி சங்கீதா அவர்களின் விவாகரத்து வழக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த வழக்கோட ஹியரிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துச்சு. அந்த வழக்குல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும். டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா எங்கள் அக்கா, அதாவது விஜய் அண்ணனின் மனைவி சங்கீதா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இது மாதிரி என் புருஷன் சரி கிடையாது, நல்லாதான் வாழ்ந்துட்டு வந்தோம், பட் அதுக்கப்புறமா அவர் ஒரு துணை நடிகையோட ரிலேஷனை வச்சுக்கிட்டு சரியா எங்களை பாத்துக்கிறது கிடையாது, எங்க போனாலும் அவங்க கூட தான் சுத்துறாரு போறாரு வராரு, எங்களை கண்டுக்கிறது கிடையாது. சோ இவரு கூட இனிமேட்டு வாழ்ந்து பிரயோஜனமும் கிடையாது. அதனால நானும் என் பசங்களும் தனியா தான் வசிச்சு வரோம். எங்களுக்கு நீங்க டிவோர்ஸே கொடுத்துருங்க, இவர் இல்லீகல் அஃபேர்ல இருக்காரு, அந்த கிரவுண்ட்ஸ்ல கொடுத்துருங்க, எங்களுக்கு உரிய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸை வச்சு அவங்களுடைய ரிக்வெஸ்ட் வச்சு நீதிமன்றத்துக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கோட ஹியரிங் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 20க்கு நீதிமன்றம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்படி விஜய் நேரடியா அப்பியர் ஆகி அவருடைய அபிடவிட்டை தாக்கல் பண்ணும். அதாவது சங்கீதா என்னெல்லாம் மனுல போட்டிருந்தாங்களோ அந்த மனுக்கு ஒரு ரிப்ளை பெட்டிஷனை விஜய் அவர்கள் இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கணும், ஏப்ரல் 20. சோதான் இந்த டேட் போட்டாங்க. பட் இன்னைக்கு என்ன கோர்ட்ல நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த டைம் கேப் இருக்கு பாத்தீங்களா, டிசம்பர்ல போட்ட பெட்டிஷன் நடுவுல பிப்ரவரியில இன்னொரு பெட்டிஷனை சங்கீதா அவர்கள் போட்டாங்க. அந்த பெட்டிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன வீட்டுல இருக்கிறதுக்கு நீதிமன்றம் கொஞ்சம் அனுமதி வாங்கிட்டாங்க. ஏன்னா நான் லண்டன் சிட்டிசனு, எனக்கு சென்னையில பாத்தீங்கன்னா வீடு இல்ல, விஜய் அவர்களின் வீடு தான் என் வீடு கூட. சோ இந்த டிவோர்ஸ் வழக்கு முடிகிற வரைக்குமாச்சு பிளீஸ் யுவர் ஆனர் அவர் வீட்டுல தங்குறதுக்கான அனுமதியை பெற்று தரணும். பிகாஸ் நான் அந்த வீட்டுக்கு போனாலே என்ன துரத்தி விடுறாங்க, அட்வொகேட்ஸை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேட் ஹியரிங்கா போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேஸோடய சேர்த்து கூட அதை விசாரிக்கலாம். நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இருக்கு. சோ அந்த வழக்கு ஒரு சைடு இருக்கு, அந்த பெட்டிஷன் அது ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் மாதிரி தான், அது தனியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முக்கிய வழக்கு, அதாவது விவாகரத்து கோரிய வழக்கு தான் இன்னைக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த டைம் கேப், இந்த டிசம்பர் டு ஏப்ரல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடுவுல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஏங்க இவங்க டிசம்பர் மனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இவர் தரப்பு சைட்ல இருந்தும் சரி, அவங்க மனைவி தரப்பு சைட்ல இருந்தும் சரி, விவாதத்தெல்லாம் கேட்க வேணாம் இப்படி இப்படின்னு எதனா காம்ப்ரமைஸ் அவங்களும் கேட்டிருப்பாங்களா, ஏங்க அந்த நடிகையை விட்டுவாங்க, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், நம்மளுக்கும் பையன் இருக்கு, நம்மளுக்குன்னு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர வயசாயிடுச்சுங்க, தயவு செஞ்சு அந்த நடிகையை விட்டுவாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நாளைக்கு உங்களுக்கு எதுனா பிரச்சனைனா நான் தான் பார்க்கணும், நம்ம பசங்க தான் பார்ப்பாங்க, அந்த துணை நடிகை எல்லாம் பார்க்காதுங்க, உங்களை விட்டுட்டு ஓடி போடுவாங்க அப்படின்னு இவங்களும் அவங்க விஜய் அப்கோர்ஸ்ங்க புருஷங்க எந்த வைஃபுங்க புருஷனை விட்டு தரோம். சோ புருஷனோட வாழ்த்துக்கு தானே எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. சோ விஜய் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பல தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்து விட்டது. ஆனா விஜய் எதுக்குன்னா இது கொடுத்தாரா, செவி கொடுத்தாரானா செவி கொடுக்கவில்லை. சோ அதுக்கப்புறமா தான் அவங்க டிவோர்ஸை ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? சோ டிவோர்ஸை ஃபைல் பண்ணதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட பாருங்க 3 மாசம் டைம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் டைம்.
இந்த 4 மாசமும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. என்ன பேச்சுவார்த்தைனா, டிவோர்ஸ் கொடுக்கலாமா இல்ல டிவோர்ஸ் கொடுக்க வேணாவா, டிவோர்ஸ் கொடுக்கலாம்னா எவ்வளவு செட்டில்மெண்ட் அமௌண்ட்ல முடிக்கிறது, இந்த பஞ்சாயத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து விவாகரத்து கோரி ஒரு நீதிமன்றத்துக்கு போகும்போது ஹஸ்பண்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நான் விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்லலாம். ஏன் விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்லலாம்னா, அவருக்கு மேபி வைஃபோட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கும். சில வைஃபுகளுக்கு வந்து விருப்பம் இருக்காது, அதனால வேணும்ட்டு புருஷன் மேல வந்து வழக்கு தொடுத்துட்டு எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புருஷன் என்ன செய்வாங்கன்னா, இல்ல நான் ஏன் விவாகரத்து தரணும், அப்படிலாம் என்னால தர முடியாது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், நான் என் பொண்டாட்டியோட தான் வாழ்வேன், அதனால நான் விவாகரத்து தர மாட்டேன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்துல அந்த மனைவி தாக்கல் செஞ்சவங்க ஃபைட் பண்ணி தான் வாங்கணும். ஃபைட் பண்ணி தான் வாங்கணும்னா அவங்க என்னென்ன அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த அலிகேஷன் எல்லாம் ப்ரூவ் பண்ணும். இப்ப இந்த இல்லீகல் அஃபேர்னு பாயிண்ட் வச்சீங்கன்னா அந்த இல்லீகல் அஃபேரை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீதிமன்றமே எப்பா நீ பண்ணது தப்பு தான், இனிமேட்டு எப்படி அந்த பொண்ணு உன் கூட வாழ சொல்ற, அதெல்லாம் முடியாது, நான் டிவோர்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து கோர்ட் கிராண்ட் பண்ணும். சோ இந்த பேச்சுவார்த்தை தான் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை போயிருக்குன்னா, மெயினா செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை தான் போயிருக்கு. அப்போ இங்க என்னன்னா, மனைவி விவாகரத்து கேட்டும் விஜய் அவர்கள் நான் தரமாட்டேன் அப்படின்ற வார்த்தையை விஜய் சொல்லல. சோ இதுல இருந்தே உங்களுக்கு விஜயின் குணம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஏன்னா ஒரு மனைவி ஒரு மன கஷ்டத்துல மன கசப்புல ஒரு விவாகரத்து கேட்டா ஒரு நல்ல புருஷன் என்ன சொல்லணும், மா உடுமா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இனிமேட்டு அந்த தப்பு பண்ணாம இருப்பம்மா, தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதமா, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா வாழலாம், இப்படித்தானே கேட்டிருக்கணும். ஆனா இவரு அதெல்லாம் தாண்டி சரி ஓகே விவாகரத்து தானே கேட்ட, நான் விவாகரத்தை தருவதுக்கு ரெடி, ஆமா செட்டில்மெண்ட் அமௌண்ட்ல என்னால அவ்வளவு தர முடியாது, செட்டில்மெண்ட் அமௌண்ட் இவ்வளவுதான் தர முடியும். சோ செட்டில்மெண்ட் அமௌண்ட் பேரும் தான் போயிருக்கு. அவங்க வந்து ஏன்னா மனைவி எஸ் அப்கோர்ஸ் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கேட்கறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு, முழு உரிமை இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் விஜய்க்காகவே அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க. இவரு போய் ஜாலியா நடிக்க போயிட்டு இருப்பாரு, ஆனா இங்க நின்னு குழந்தையும் குடும்பத்தையும் பார்த்தது யாருன்னா அப்கோர்ஸ் அவங்க மனைவி சங்கீதா. சோ எப்பவுமே மனைவி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மனைவிக்கும் அவங்க வாழ்க்கையே அவங்க தியாகம் செய்யறதுனால இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து இல்ல பெர்மனன்ட் ஆலிமனி, அந்த ஆலிமனி அமௌண்ட்டை கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. அந்த அமௌண்ட்டை எப்படி யார் பிக்ஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்க மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கலாம். இப்போ சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் உட்காந்து நான் இவ்வளவுதானே சம்பாதிச்சிருக்கிறேன், நீனா இவ்வளவு கேட்கிற, சோ என்னால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு பேசி மியூச்சுவலா ஒரு இதுக்கு ஒத்துழைச்சு மியூச்சுவலா ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணாங்கன்னா கோர்ட்ல போயிட்டு இவர் விஜய் அவர்களே ஓகேங்க அவங்க டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா நான் டிவோர்ஸ் தரத்துக்கு ரெடிங்க, இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள நாங்க 2 பேருமே மியூச்சுவலா அக்ரி பண்ணிட்டோம், சோ ஓகே எங்களுக்கு முச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்டு முச்சிக்கலாம். பட் இங்க என்னன்னா இவங்க கேட்கறது ஒரு அமௌண்ட், இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரா, என்னால 35 கோடி தான் தர முடியும், ஏன்னா 35 கோடி தான் தர முடியும்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்படின்னு தான் தகவல் எல்லாம் கசிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இவர் ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம் 200-250 கோடின்னு சொல்றாங்க. சரி ஒரு 5 வருஷமா தான் இந்த அமௌண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 100 கோடி மினிமம் 100 கோடி வாங்கியிருப்பாரு. இவர் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, ஒரு 30 கோடி வாங்கியிருப்பாரு, 50 கோடி வாங்கியிருப்பாரு, அப்புறமா 100 கோடி வாங்கியிருக்காரு, அப்புறமா 250 கோடி ரேஞ்சுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டாரு. ஒவ்வொரு மேடையிலையும் எங்க ஏறினாலும் சரி, அது வேனுக்கு மேல பிரச்சார கூட்டத்துல ஏறினாலும் சரி, பொதுக்கூட்டங்கள்ல மேடைக்கு மேல ஏறினாலும் சரி, நான் உச்சத்தை விட்டுட்டு என்கிட்ட இல்லாத பணமா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொன்ன ஒரு மனுஷன் 25 வருஷமா தன் கூட இருந்த பொண்டாட்டிக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை எவ்வளவு தருவேன்னு ஒத்துக்கிறாரா, 35 கோடி தான் என்னால தர முடியும். அவங்க கேட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 250 கோடி. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா 250 கோடியே கம்மின்ற நானு. சங்கீதாலாம் விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1000 crores கேட்கும், மினிமம் கேட்கணும். ஏன்னா அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, கொடுத்தா என்ன பொண்டாட்டிக்கு தானே கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஆட்கள் எப்படின்னா வைஃபுக்கு தர மாட்டாங்க, வேற யாருக்குன்னா வேண்டா தருவாங்க. சோ வைஃப் வந்து அவங்க உரிமையை கேட்டு வாங்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க 250 crores எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு செட்டில்மெண்ட்டை பார்த்து கொடுங்க, அதையும் வந்து நெகோசியேட் பண்ணிருப்பாங்க. பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. சோ நெகோசியேஷனு கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவர் என்ன சொல்லிடுறாங்களா, வேணா பையனையும் பொண்ணையும் நான் வளர்த்துக்கிறேன், இது இவ்வளவு வருஷமா பையனையும் பொண்ணையும் கண்டுக்கல, பையனையும் பொண்ணையும் கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு அவங்க எங்கடா இவங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட் கேட்கறாங்கன்னா உடனே இவரு உடனே அப்படியே தாவிட்டு வேணா நானு பையனையும் பொண்ணையும் வேணா நான் வளர்த்துக்கிறேன், உனக்கு வேணா 35 கோடியை குத்து முச்சிடுறேன். சோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. சோ மியூச்சுவலி இவங்க 2 பேரும்
ஒரு இதுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்கன்னா கேஸ் இன்னைக்கே முடிஞ்சிட்டு இருக்கும். ஏப்ரல் 20 இவங்க ஒரு அபிடவிட்ட போட்டிருந்தாங்கன்னா ஓகே, 2 பேரும் மியூச்சுவல் அக்ரியா இன்னொரு டேட் போட்டு தட்டி தூக்கிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு இது ஃபைனலைஸ் ஆகாதனால இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போஸ்ட்பான் பண்ணி ஜூன் 15 போட்டிருக்காங்க. ஜூன் 15 அந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் நேர்லயே ஆஜராவாரு, ஜூன் 15 ஆஜராவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜூன் 15 வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டு இருப்பாரு. முதலமைச்சர் நீதிமன்றத்துல போய் ஆஜரானா நல்லா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னங்க சரி, நீங்க ஆக மாட்டாரு எங்க அண்ணன். நாங்க எங்க அண்ணனை பார்த்து முதலமைச்சர் நான் ரியலா தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க வேறங்க இன்ஸ்டாகிராம் இல்ல பேஸ்புக்ல முதலமைச்சர் ஆயிருப்பாரு. நீங்க வேற சோ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல முதலமைச்சர் ஆயிட்டு இருப்பாரு. அவரு போய் ஆஜரானா எப்படி நல்லா இருக்கும். சோ நான் வந்து வீடியோ கால்லயே ஆஜராகிறேன்னு கூட சொல்லலாம். சோ ஜூன் 15 போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. பட் இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, விஜய் அவர்கள் டிவர்ஸுக்கு ஒத்துக்கொண்டார். சோ அவர் வந்து இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நல்ல கேரக்டரா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தன்னுடன் வாழ்ந்து வந்த மனைவி வேணாம், எனக்கு வந்து துணை நடிகையே போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. சோ டிவர்ஸுக்கு ஒத்துக்கொண்டார். பட் இந்த அமௌண்ட், இந்த பெர்மனன்ட் ஆலிமனி, அதை வந்து நீங்க அமௌண்ட் எல்லாம் கூட சொல்லக்கூடாது. ஆலிமனி அது வந்து உரிமை, ஒருத்தருடைய உரிமை. ஏங்க சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைஃப் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்காதவனா இருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வைஃப் வந்து செட்டில்மெண்ட், வைஃப் டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா வைஃப் செட்டில்மெண்ட் ஹஸ்பண்டுக்கு தரணும். ஹஸ்பண்டும் கேட்டு வாங்குவாங்க. அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அது எனக்கு ஆலிமனி தரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஏங்க உதாரணத்துக்கு நம்ம மரியவில்சன் எடுத்துக்கோங்களேன். ஏங்க அவர் போய் நீதிமன்றத்துல கூட ஃபைட் பண்ணல மரியவில்சன். ஏன் மாமனார் வந்து ஜேபிஆர் வந்து என் பொண்ணுக்கு நீ டிவோர்ஸ் குத்துருப்பா, உனக்கு என்ன வேணுமோ நான் குத்துறேன் அப்படின்ட்டு ஒரு காலேஜே எழுதி குத்தாரு, காலேஜ் பணம்னு குத்துருக்காரு. சோ அது மாதிரி இந்த கணவன்மார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பெர்மனன்ட் ஆலிமனி தருவாங்க. சோ இதுதான் இப்போதைக்கு இந்த விசாரணையில வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த விஷயங்கள். இந்த அமௌண்ட்லாம் வந்து அப்படியே காதொழி செவியா வந்துச்சு, நேத்துல இருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. சோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்தோம் சங்கீதா அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் தருவாங்கன்ட்டு. பட் அவங்க தன்னுடைய கணவனின் நலன் கருதி பாத்துக்கோங்க, என்ன இருந்தாலும் மனைவி தான், சரி விடு புருஷனை ஏன் நம்ம இன்சல்ட் பண்ண. அவங்க நினைச்சா வந்து ஒரு பிரஸ் மீட் நின்று உட்காந்து அழகா ஜாலியா பேசிட்டு போயிடலாம். பட் பேசாம சரி விடு போயிடுச்சு போட்டோம், மனுஷன் ஏதோ பண்ணிட்டு போறாரு, ஏதோ ஆக்டிங் எல்லாம் பண்ணிருக்காரு, அந்த ஆக்டிங்க நம்ம ஏன் ஸ்பாயில் பண்ணோம் நடுவுல புந்து, சரி நடத்துட்டோம் நாடகத்தை அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. சரி, இது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஏன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிற கேஸ். நம்ம அபிடவிட் ஃபைல் பண்ணும் போதே பார்த்தோம் நிறைய குளறுபடிகள். பெரம்பூர்ல ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏங்க வயசு முதல் கொண்டு தப்பு, வழக்கு முதல் கொண்டு தப்பு. சரி, அது மட்டும் தான் தப்பான்னு பாத்தீங்கன்னா சொத்து விவரங்கள் முதல் கொண்டு தப்பு. ஏங்க ஒரு நபர், அதாவது பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த ஒரு வாக்காளர் என்ன பண்ணிருக்காருன்னா நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஏங்க என்னங்க எங்க தொகுதிக்கு வந்து ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு, அந்த கேண்டிடேட் வேட்பு மனுவிலேயே 1008 போய் சொல்லியிருக்காரு, இவர் நாளைக்கு எம்எல்ஏ ஆனா எங்களுக்கு எப்படி உண்மையா இருப்பாரு அப்படின்ற ரீதியில ஒரு ஒரு வாக்காளர் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய சொத்து விவரங்களை வச்சுட்டு ஒரு கேஸ் போடுறாரு. இதுல வந்து சொத்து மதிப்பு வந்து கம்மியா காட்டியிருக்காரு. அதாவது இத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், காமெடி எப்படி இருக்குன்னா, ஏன்னா பெரம்பூர்ல அவரோட சொத்து மதிப்பை காட்டுறாரு, கிட்டத்தட்ட 115 கோடின்னு காட்டுறாரு பெரம்பூர்ல. இங்க 2 நாள் கழிச்சு திருச்சி கிழக்குல தாக்கல் பண்றாரு, சொத்து மதிப்பு எவ்வளவுனா 220 கோடியா. அப்ப பெரம்பூர்ல எப்படி கிட்டத்தட்ட 100 கோடி அடி வாங்கிச்சு? ஏங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யாருன்னா நீங்களே சொல்லுங்க. 1, 2மே ஈக்குவலா இருந்திருக்கணும். அந்த 2 நாள்ல ஒண்டி 100 கோடி சம்பாதிச்சிருங்க. அப்ப 2 நாள்லயே 100 கோடி சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அப்ப ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்க, ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அப்புறமா நான் 100, 200லயே இருக்கு. கேள்வி வருமா வராதா? சோ இத வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. ஏங்க என்னங்க பெரம்பூர்ல 115 crores காட்டுறாரு, திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா 220 crores காட்டுறாரு. அப்போ ஒரு 100 கோடி எங்க பெரம்பூர் தொகுதியில மறைச்சிருக்காது. ஏங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? புலி படத்துல வருமானம் வாங்கிட்டு ஒரு 15 கோடியை மறைச்சாரு பாருங்க, 15 கோடியை கணக்கு காட்டாம ஏமாத்தினாரு பாருங்க. அது மாதிரி பெரம்பூர்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா இருக்கிற 220 தொகுதியை மறைச்சிட்டு இல்லங்க ஐயா 115 கோடி தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கம் தான். அதான் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களேங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு. சோ புலி படத்துல ஸ்டார்ட் ஆனது எங்க அண்ணனுக்கு இன்னும் மாறவே இல்லை. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்து விவரங்களை கம்மியா காட்டினால நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு வழக்கு வந்திருக்கு.
நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா, எஸ் இதுல சில குளறுபடிகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சொத்து விவரங்கள் ஏன் தப்பா இருக்கு? 2 அஃபிடவிட்ல ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஏன் தப்பா இருக்கு? வருமான வரித்துறையே இங்கே வா, இதை என்ன என்று பார், விசாரணை எடுத்து நடத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வருமான வரித்துறை கிட்ட ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாளைக்கு விஜய் ஜெயிக்க போறது கிடையாது. இன்கேஸ் விஜயே நாளைக்கு ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சாலும் இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வழக்குல எஸ் அவர் மறைச்சிருக்காருன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா விஜய் எம்எல்ஏவா இருக்க முடியாது, சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஏன்னா அவரோட அபிடவிட்டே தப்புல, கேண்டிடேட்டே ஏத்துக்க முடியாதுல்ல. அப்போ சோ எம்எல்ஏவா ஆக முடியாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா விஜய் தோத்து போனோம். விஜய் ஆக்சுவலா தோத்துதான் போக போறாரு, எங்குமே ஜெயிக்க போறது கிடையாது. திருச்சிக்கும் தோக்கதான் போறார், பெரம்பூர்லயும் தோக்கதான் போறார், தோத்து நாமத்தை பூசிக்கொள்ளதான் போகிறார். பட் இன்கேஸ் எதனா ஒரு தப்பு நடந்து எங்கன்னா ஜெயிச்சா கூட இந்த வழக்கு என்பது தொடரும். இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக பிற்காலத்தில் அமையும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக சதி செயல்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரி, இப்ப மெயினான கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெண்டிங் ஹோம்வொர்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல முடிக்கிற கேரக்டரா வந்து நம்ம விஜய் வந்து இந்த ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் இந்த 2 இடத்துல இருக்கிற தொகுதிகள் அனைத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. காலையில இருந்து எந்த இடத்துலயும் மனுஷன் பேசல, எந்த இடத்தையும் தன்னுடைய கொள்கைகளை பத்தி சொல்ல, தான் வந்தா என்ன செய்ய போறேன்னு சொல்ல, இது வரைக்கும் என்ன நொட்டுன்றதும் சொல்ல, எதுவுமே சொல்ல. எல்லா இடத்துலயும் தன்னுடைய முகத்தை காட்டணும். முகத்தை காட்டினாலே எல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்க. ஏன்னா அங்க இருக்கிறது கூடுறதுலாம் என்ன தற்கொலை கூட்டம் தானே, சோ போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோட் ஷோங்க. காலையில கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிரௌடு கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம நியூஸ் சேனல்ஸ் தான் இருக்கவே இருக்காங்களே விஜய்க்கு கூட்டத்தை சேர்த்து விடுறதுக்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த 300-400 வாங்குற டீம்லாம் ஏய் ஸ்டார்ட் ஆயிட்டாரியா, கிளம்பிங்கயா பாஸ்டா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆஜராயிட்டாங்க. பெரிய அளவுல கிரௌட் இல்லைனாலும் ஓகே, ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. திருவள்ளூர்ல ஸ்டார்ட் ஆயிட்டா, அப்படியே சுத்திங்கன்னு சென்னைக்குன்னு எல்லாத்தையும் தாம்பரம்லாம் வந்தாப்ல. அடுத்தது வில்லிவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆதவர்ஜனாவோட நின்று இருக்காரு. மரிய வில்சன், அதாவது ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரிய வில்சன் பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து எங்க அண்ணன் வந்து வாக்கு சேகரிச்சிருக்காரு. கொஞ்சம் பாருங்களேன், நீங்க இவரு கூட இருக்கிற வேட்பாளர்களை கொஞ்சம் பாருங்களேன். மரிய வில்சன் என்ன மாதிரி கேரக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். தன்னுடைய ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தும், காலேஜ் காம்பவுண்ட்ஸ் ஒரு இடிந்து விழுந்தும் அதுல செத்த 10 பேருக்கு ₹1 கூட தராத ஒரு நபர் மரிய வில்சன். இன்னொன்னு 2010 டிவோர்ஸ் ஆன பிறகும் தன்னுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன். அதாவது அவருக்கு 2 பொம்பளை பொண்ணுங்க. 2010 இருந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 16 வருஷமா அவங்க குழந்தைங்களே பார்க்க போல. ஏன் இதை நான் இப்ப சொல்றேன்னா, விஜய பத்தி உங்களுக்கே தெரியல, டிவோர்ஸ் கேஸ் போயின்னு இருக்கு. விஜயும் அவர் பசங்களை பார்க்கல, மரிய வில்சனும் அவர் பசங்களை பார்க்கல. இந்த மாதிரி இங்க பாருங்க, பொண்டாட்டியும் வேணாம் பசங்களும் வேணாம் மரிய வில்சனுக்கு, விஜய்க்கும் பொண்டாட்டியும் வேணாம் பசங்களும் வேணாம். ஆதவர்ஜுனா மேல ஏற்கனவே பல அக்யூசேஷன் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வைஃப் என்ன நிலைமையில அவர் கூட வாழ்ந்துட்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய மச்சான் நேத்து வந்து பேசும்போது போட்டு தள்ளுறாரு ஆதவர்ஜுன. ஆதவர்ஜுன் இருக்கிறதுலே நம்பர் 1 கேவல பிறவி. ஏன் கேவல பிறவி? அந்த அமாவாசை படத்துல சத்யராஜ் வருவார் பாருங்க, அமாவாசைன்ட்டு, அந்த மாதிரி ஒரு அமாவாசை கேரக்டர் தான் ஆதவர்ஜுனா. அதே மாதிரி ஆதவர்ஜுனா பல பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேற வாங்கி கொடுத்திருக்காரு. ஒருத்தன் சும்மாவே ஒரு பொண்ணுக்கு ஒரு அதோ ரோல்ஸ் ராய்ஸ் காரு, எங்க சாதா i20 ஸ்விஃப்ட் கிஃப்ட் எல்லாம் கிடையாது, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி தரனா அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ எல்லாமே பாருங்க, யாருமே குடும்பத்தோட இல்லைங்க. எங்க விஜய் குடும்பத்தோட இல்ல, மரிய வில்சன் குடும்பத்தோட இல்ல. இத்தனைக்கும் மரிய வில்சனு சொத்துக்காக ஒரு குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நீ வந்து சொத்தை கொடுத்தா நான் குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற குழந்தை அவர் குழந்தை கிடையாது. அதோட டீடைல்டு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். இப்போ வந்து பாருங்க, மரிய வில்சன் ஒண்டி கட்ட, விஜய் ஒண்டி கட்ட, ஆதவர்ஜுனா ஒண்டி கட்ட. ஏங்க அங்க மயிலாப்பூர்ல ஒண்ணு இருக்கிறாரு வெங்கட்ராமன், பொருளாளரு, விஜயோட பொருளாளரு, ஒண்டி கட்ட. அவங்க பொண்டாட்டியும் வந்து கேஸ் கொடுத்ததை நீங்க பாத்தீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவங்களும் வந்து என் குழந்தைய வச்சு தரமாட்டான், பார்க்க விட மாட்டான், ஏன் இவங்க கிட்ட இருந்து புடுங்கி கொடுங்க அடிக்கிறான். ஏங்க இந்த ஒண்டி கட்டைங்க எல்லாம் சேர்ந்து
குடும்பத்தையே நடத்த முடியல, இவங்கெல்லாம் எப்படிங்க ஆட்சியை நடத்துவாங்க? ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த டீம் வந்து ஆட்சி அமைச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே அப்புறமா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் சுத்துறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எவனுமே இவங்க ஃபர்ஸ்டே கண்டிஷன் போடுவாங்க போல, யாரும் குடும்பத்தோட இருக்கக்கூடாது, எல்லாருமே சிங்கிளா தான் இருக்கணும். எவனா பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உங்க எல்லாரும் நான் பிரிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் வேட்பாளரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஃபுல் ரவுடிஸ், ஃபுல் ஒண்டி கட்டைஸை வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைடா ரோட் ஷோ தான், வேற எதுவுமே. நானும் வெயிட் பண்ணி காலையில இருந்து பார்த்தேன், சரி விஜய் எதுனா இதுல வந்து பேசுவாப்ல, பேசுறத பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல பேசல. சோ விஜய பத்தி பேசுறது நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர வர அழுத்து போச்சுங்க, போர் அடிச்சிச்சு, மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து உட்காந்து டிவில பாப்பாங்க, சரி விஜய் எதுனா பேசுவாருன்னு. இப்போ மக்களுக்கே போர் அடிச்சு போச்சே, அவனா சும்மா வர போறாப்ல, சும்மா நிக்க போறாப்ல, கையை காட்ட போறாப்ல, பவன் கல்யாண் மாதிரி எதனா ஆக்டிங். ஏன்னா இப்ப மக்களே பவன் கல்யாண் மாதிரி எதனா ஒண்ணு பார்த்துட்டு வந்து இவன் ஆக்டிங் பண்ண போறான். இப்போ எங்க பவன் கல்யாண் வந்து சைக்கிள் ஓட்டினாப்ல, எங்க அண்ணனும் சைக்கிள் ஓட்டிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்து கொஞ்சம் மாதிரி போட்டோஸ் வந்திருக்கும், எங்க அண்ணனும் குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள போயிட்டு அப்படியே வழிபடுற மாதிரி இருக்கும், எங்க அண்ணனும் வந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டு வழிபட்டாரு. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பவன் கல்யாண் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கும், எங்க அண்ணன் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கு. ஏண்டா காப்பி அடிக்கிறீங்களா? அதை கூட சேர்ந்தாடா காப்பி அடிப்பீங்களா? நான் தெரியாம கேக்குறேன், அதை கூடவா? பவன் கல்யாண் அம்பு விட்டாரு, எங்க அண்ணனும் அம்பு விட்டுட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சாரம் அப்போ கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை கூப்பிட்டு ஒரு போட்டோ போஸ் எடுப்பாரு. அது மாதிரி இன்னைக்கு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன தம்பதி கூட ஒரு போஸ் எடுத்துட்டாரு. ஏங்க பவன் கல்யாண் பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அது நாளைக்கு நடந்துரும். என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல பவன் கல்யாண் படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாப்ல, அதே மாதிரி எங்க அண்ணன் நாளைக்கு படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்துவாரு. எங்கன்னா பிரச்சாரம் நடக்கும் போது அடே அடே மயங்கி விழுந்து பாருங்க தமிழ் மக்களே, உங்களுக்காக சுத்தி சுத்தி நான் டயர்ட் ஆயிட்டேன் பாருங்க, மயக்க போட்டு விழுந்துட்டு எனக்கு குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாமே எங்க படம் தான் தெலுங்கு படத்தை பார்த்து காப்பிச்சிங்க, மகேஷ் பாபுவை பார்த்து காப்பி வச்சிங்க, வந்த அந்த அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காப்பி வச்சிங்க. சினிமால அரசியல்ல கூடவா காப்பி அடிக்கணும்? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் பார்த்து காப்பி அடிச்சுட்டு இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு மிஸ்டர் விஜய். நாளைக்கு வந்து நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சென்னை பகுதியில தான் இருப்பாரு. அவருடைய பெரம்பூர் தொகுதிக்கு வந்து நாளைக்கு போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் நிக்கிற தொகுதியில திருச்சி கிழக்கு முந்தா நேத்து போனனால பெரம்பூர் போயிடுவாரு. சோ இந்த போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டைகள் விஷயலுங்க, இவனுங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா டோல்கேட்ல அவர் வண்டி வருதுங்க, ஒருத்தன் போஸ்ட்ல நின்னுங்கன்னு தொப்புன்னு வண்டி மேல விழுறாங்க. எவ்வளவு பெரிய ஜாம்பி கூட்டங்கள், எதுனா கட்சி தலைவர் கூட்டத்துல எவனா போஸ்டர் தொங்கிட்டு இருந்து அப்படியே அவரு வேன் மேல குதிச்சு எவனா பாத்துருக்கீங்களா? ஏங்க இங்க நடக்குது. ஏங்க திருமாவளவர் கூட்டத்துல ஒருத்தன் வேன் மேல ஏறி மாலை போடுறான்ட்டு அவனை பட்டாளி ஓங்கி அரைஞ்சாரு. எஸ், அதுதான் தலைவன். தலைவன்றவன் வந்து தொண்டனுக்கு சொல்லி கொடுக்கணும், டேய் நீ பண்ணுறது அநாகரிக செயல், இப்படி ஈடுபடக்கூடாது, இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ வேன் மேல ஏறி மாலையை போட்டு நீ இப்படி அட்டகாசம் பண்ணிடே பண்ணக்கூடாது, தற்கொலை கூட்டமா இருக்கக்கூடாது. இதுதான் தலைவர். ஏன்னா விஜய் எப்பனா ஒருத்தனுக்கு இப்படி கிளாஸ் எடுத்துப்பாப்லையா? ஏன்னா திருமாவளவர் இது ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணல, ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆச்சாரி, இப்ப நேத்து ஒரு வாட்டி ஒருத்தர் அடி வாங்கினான். ஏன் அடி மேல அடி கொடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணாதான் அந்த மாதிரி தொண்டர்கள் ஈடுபட மாட்டாங்க, தற்கொலை கூட்டமா மாற மாட்டாங்க. ஆனா விஜய் இதெல்லாம் ஊக்கப்படுத்துவாரு. அதனாலதான் நம்ம விஜய் கிட்ட சொல்லுது, அஜித் சாரை பார்த்து கத்துக்கோங்க, அஜித் சார் எப்படி தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்துறாருன்னு கொஞ்சம் பாருங்க, அதை பார்த்தாச்சு கத்துக்கோங்க. கோயில்ல கத்துனா இப்படின்னு, விசிலச்சனா இப்படின்னு, அவனும் ரசிக்கணும், ஐயோ ஏய் தலை வர்றாரா இப்படியே சைலண்ட் ஆகிடுறா. இதுதான் ஒரு டீசென்சிய சொல்லி தரவர் அஜித் சார். ஆனா விஜய்ன்றவர் டீசென்சியாது டிசிப்ளினாது, நம்மளே டீசென்சியா இல்ல, நம்மளே டிசிப்ளினா இல்ல, அப்புறமா நம்ம எங்க ஃபேன்ஸுக்கு சொல்லி தர மாதிரி தான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க ஏதோ ஒரு டேங்க் கீங்க் இருந்துச்சு, டேங்க்ல குதிச்சு அப்படியே ஜாம்பி கூட்டம் மாதிரி ஏஞ்சி போறானுங்க. என்னதான் இவனுக்கு பண்றான்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எனக்கு தெரிஞ்சு மே 4ஆம் தேதி எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த தற்கொலை கூட்டங்கள்ல இருக்கிற வீட்டுல இருக்கிற பெற்றோர் கொஞ்சம் இவனுங்களை பாத்துக்கோங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறமா பல பேர் என்ன டிசிஷன் எடுக்க போறான்னு தெரியல. ஏன்னா எங்க ஒருத்தன் இப்பவே கழுத்துல கட்டி வச்சுக்கினாங்க. தயவு செஞ்சு எங்க விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுருங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். செத்துடலாம் போல இருக்குங்க. தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ சந்திச்சுட்டோம், இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ஒரு தம்பியா எடுத்துக்கிட்டு சொல்றேன் ப்ளீஸ். தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. இப்படி கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. 4ஆம் தேதி இவனுங்கெல்லாம் வீட்டுல இருக்கிற பெற்றோர் எப்படி மிரட்டுவானுங்க பாருங்க. கத்தி எடுத்து வச்சுப்பானுங்களே, ஒழுங்கா போயிட்டு விசிலுக்கு ஓட்டு போடல சட்டாக் சட்டாக் சட்டாக்குன்றவனு. இப்படியாப்பட்ட தற்குறி கூட்டத்தை தான் மிஸ்டர் விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படி ஒரு சைடு ஒரு கூட்டம் இருக்க, ஏங்க இப்ப பாதி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை இருக்க போறது இல்ல, பாதி பேர் இந்த கட்சியை விட்டு வெளியில வந்துருவாங்க. பட் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்குறி கூட்டத்துல இருந்த சில கொஞ்சமாச்சு அறிவுள்ள பசங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயா இந்த விஜய் பண்ணது சரி கிடையாது, இவருடைய நடவடிக்கைகளே சரி கிடையாது, இதுக்கு மேல நம்ம இவ்வளவு ஃபாலோ பண்ணது தப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விலகிடுறாங்க, கட்சியை விட்டே விலகிடுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்பயே கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜிதா காலா வெளியில வந்துட்டாங்க, அந்த வைஷ்ணவி பொண்ணலாம் அப்பயே வெளில வந்துச்சு, நிறைய பேர் கட்சியில இருந்து விலகி மாட்டு கட்சியில சேர்ந்து இருக்காங்க. நான் குறிப்பா இப்ப இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், தளபதி மொபைல்ஸ்னு ஒரு பையன் இருக்கான், கோவில்பட்டியில வந்து கடை வச்சுட்டு இருக்கான், ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்றான். அவன் மோஸ்ட்லி என்ன பண்ணுவான்னா விஜய் தான் ப்ரமோட் பண்ணிருப்பான். அதுவும் விஜய் மட்டும் ப்ரமோட் பண்ண மாட்டாரு, அவர் என்ன செய்வாரு, இந்த அஜித் ரசிகர்களையும் உள்ள இழுப்பாப்ல, அஜித் ரசிகரையும் உள்ள இழுத்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்கிற கேரக்டர். கடை ஃபுல்லா விஜய் போட்டோ அஜித் போட்டோ மாத்தி மாத்தி அஜித் ஃபேன்ஸையும் கவர் பண்ணணுன்ற மாதிரி செட்டிங் போட்டாரு. இப்ப அந்த பையனை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பணம் திருந்திட்டான். ஐயா இந்த விஜய்க்கு பின்னாடி போனா என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, விஜய ஒழுக்கமா இல்லையே, விஜயே சரி கிடையாது, விஜயின் அரசியல் சுத்த துபாகுடா இருக்கு அப்படின்ட்டு அந்த பையனை என்ன பண்றானா, ஏங்க நான் இனிமேட்டு இந்த கட்சியில இருக்க போறது இல்ல அப்படின்ட்டு அந்த உறுப்பினர் கார்டெல்லாம் போட்டு உடைக்கிற வீடியோ எல்லாம் வெளியில வருது. என்னோட உறுப்பினர் கார்டு கூட வந்து நான் வந்து கிழிச்சு போட்டேன், சரிங்களா, கிழிச்சு போட்டேன். இது என்னோட உறுப்பினர் கார்டு. நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு டிவிகே பாலிடிக்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி கிழிச்சு போட்டேன். விஜயன் ஒன்னும் நான் எதிர்க்கல, விஜயன் ஒன்னும் பிடிக்காம போகல, விஜயன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். டிவிகே பாலிடிக்ஸ் பிடிக்கல, என்னோட உறுப்பினர் கார்டை நான் கிழிச்சு போட்டேன். 100 ரூபா செலவு பண்ணி நான் வந்து ரெடி பண்ணேன். 100 ரூபா வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான், சரிங்களா, எனக்கு டிவிக்கே வேண்டாம். ஆனா இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, எங்க திமுக இருந்து யாருன்னா ஒருத்தர் வெளில போயிட்டா திமுக காரங்க சும்மா இருந்துருவாங்க, அதிமுக இருந்து யாருன்னா வெளில போயிட்டா அதிமுக காரங்களும் சும்மா இருந்துருவாங்க. ஆனா தாவே காலம் மட்டும் நீ வெளில போனேன்னு வச்சுங்க, இந்த ஜாம்பி கூட்டங்கள் உண்மையை கொதற ஆரம்பிச்சிடும். அதாவது உன் கூட தான் இருக்கும் இந்த கூட்டம், நீ அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த கூட்டங்கள்லாம் உன்னையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இப்ப அந்த பையனை போட்டு இந்த ஜாம்பி கூட்டங்கள் அட்டாக் பண்ணிருக்கு, அவன் கடை வியாபாரத்தை கெடுத்துக்குன்னு இப்படிதான் பண்ணுவாங்க இந்த கூட்டம். சோ இதுல இந்த கூட்டத்துல இருக்கிற கொஞ்சமாச்சு மூளை உள்ளவர்கள் தயவு செஞ்சு இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி ஓரம் ஒதுக்கி விட்டுட்டு, அவங்களோட உண்மை நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஓரம் விட்டுட்டு நீங்க மனம் தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சோ மே 4ஆம் தேதி எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன், இந்த தற்குறிகள் ரிசல்ட்டை கேட்ட பிறகு பெரிய இம்பாக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம தலைவர் தான் சிஎம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி விழ போற அடி மிகப்பெரிய அடியா இருக்கும். சோ எதுவும் தப்பான முடிவுகள் இவர்கள் எடுக்காத வகையில் பெற்றோர்கள் அவர்களை உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.